அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் அடுத்து என்ன செய்வது, ஏது செய்வது என தெரியாமல் பல குழப்பத்தில் தத்தளித்து வந்த உங்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கிர பயிற்சியின் காரணமா எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில சுக்கிர பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரித்தவர் தற்போது மிதுன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கு. குருவோடு இணைந்து உங்களுடைய ராசிக்கு குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறார். இதன் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் சுக்கிரனும் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல கடகராசியில் சூரிய புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. சிம்மத்தில் கேதுவும், கன்னியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இதன் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகை சுக்கிரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது சுக்கிரன் பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை, சுகபோகங்கள், ஆரோக்கியமான நீண்ட ஆயுள். பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு கொண்டு சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி, திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர், இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர், இயல், இசை, நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் 64ற்கும் அதிபதி, தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரக நடக்கக்கூடியது. எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார். ஒருவருக்கு பொன் பொருள், அழகமைந்த மனைவி, சுகமான வாழ்க்கை, உயர் பதவி, கலை, வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருபவரும் சுக்கிரனாகும். அசுரகுரு சுக்கிரனா இவர் இயலோக ஆசையை அளிப்பவர். சுக்கிரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும். இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள். ஆக இளமையும் ரசனையையும் அளிப்பவர். ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன். மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவக்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது வேஷக்காரகன், நடிகர்கள், கலை துறைக்காரகன், ஒப்பனை பொருட்கள், அலங்கார வஸ்துக்கள், ஆடம்பர வஸ்துக்கள். சுக்கிரன் என்றால் வெள்ளை என்று பொருள். வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன். சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கிரன். இளம் பெண்ணை குறிப்பது சுக்கிரன். விடியற் காலை பொழுதை குறிப்பவர் இவர்தான். மான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கிரன் தருகிறார். அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர்தான். காமத்திற்கு காரகன் சுக்கிரன், கலத்திர காரகன் சுக்கிரன். சுக்கிரன் இல்லற வாழ்க்கைக்குரிய சுக்கிரன். மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர். உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாகியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்கிரன். வாகன வசதி அளிப்பவரும் சுக்கிரன் தான். அது மட்டுமில்லாமல் இவர் மிக உயர்ந்த வாகனமா, நடுத்தர வாகனமா, கடைசி நிலை வாகனமா அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா குறிப்பவரும் இவர்தான். ஒருவரின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர். கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான். அதே போல் கலை உலகின் சிறப்பான நிலையை அளிப்பவர். பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதே நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான். ஜாதகத்தில் சுக்கிரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும் வலுப்பெற்ற சுக்கிரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று கலாராசனை என்கின்ற அற்புத உணர்வு அளிப்பார். அழகு அழகின் படைப்பார். ஆரணங்கு அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி, சிற்றின்பம், திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர். அதே போல பெண்களுக்கு நளினத்தன்மையும் அழகான கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், மனதுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவார். மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியம் இருபாலருக்கும் அளிப்பவர். தனம், குடும்பம், திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுகிறது. சுக்கிரன் கலத்திரக்காரகன், அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பார். ஆகையால் நல்ல அம்சத்துடன் இருப்பது அவசியம். அந்த வகையில் லக்னத்திற்கு 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 ஆகிய இடங்களில் பலம் பெற்று இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார். இவருடைய தசா காலமான 20 வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன் உண்டாகும். அதே நேரத்தில் நீச்சமான 6, 8, 12 போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்திருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாம்.
பெண்களால் அவமானம், திடீர் இழப்புகள், செலவு, தன விரயம், கௌரவ குறைவு, அவமரியாதை, மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடுபலன்கள் ஏற்படலாம். ஒவ்வொரு லக்னம் ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும். சில கிரகங்கள் அது அதன் பத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகங்கள் செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவகுரு வியாழனும் அசுரகுரு சுக்கிரனும் அவரவர் ஜாதகங்களில் பலம் பெற்று இருந்தால்தான் சுகபோக சுக வாழ்க்கை கிடைக்கும். கார்பம், நிலம், பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய். ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடங்கள், அடுக்குமாளிகள், சொகுசு பங்களாக்கள், தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்கிரன் ஆவார். ஜாதகத்தில் சுக்கிரபலம் இருந்தால்தான் இதே போன்ற வசதியான யோகம் கிடைக்கும். அதே போல் சுக்கிரனின் அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள், ஆடம்பர கார்கள், சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும். சுகங்களை தரக்கூடியவர் சுக்கிர பகவான். சுக்கிரன் என்றால் இன்பம் என்ற பொருள் கொள்ளலாம். பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களை அளிக்கக்கூடியவர். இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குகிறவர் சுக்கிரன். இவர் கலை உணர்வால் உண்டாக்குவார். அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்தக்கூடியவர். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் தற்போது மிதுன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் குருவோடு இணைந்து குரு சுக்கிர யோகம் ஏற்படுத்துகிறார். இதன் காரணமாக தனுசு ராசினியர்களான உங்களுக்கு மேலும் இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சப்தமஸ்தானத்திற்கு வரும்போது வாழ்க்கை துணைக்கு நற்பலன்கள் நடைபெறுங்க. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு, வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு வேலை கிடைக்க இருக்கு. குரு சுக்கிர சேர்க்கை இருப்பதால் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. நழுவி சென்ற நல்ல சந்தர்ப்பங்கள் மீண்டும் வருங்க. பிரபலஸ்தர்களின் துணையோடு சில பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. நடக்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. இவ்வளவு நாட்களாக காரணமே இல்லாமல் உங்கள் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. உறவினர்கள் உங்களை விட்டு விலகி சென்று மீண்டும் வந்து இணைய இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உறவினர்களிடையே இந்த பகை அகல இருக்குதுங்க. புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்கு. அதே போல பொது வாழ்வில் உள்ளவர்கள் மதிப்பும் மரியாதையும் உயருங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மந்த நிலை மாற இருக்கு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் அனுகூலமாக நடந்து கொள்வாங்க. கலைஞர்களுக்கு நட்பால் நன்மைகள் கிடைக்க இருக்கு. மாணவ மாணவிகள் போட்டிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. பெண்களுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க இருக்குதுங்க. தொட்டது துலங்கும். எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா சனி மற்றும் செவ்வாய் சிறப்பு தலங்களுக்கு தேர்ந்தெடுத்து சென்று வழிபடுவது நன்மை அளிக்கும். அதே போல பொது வாழ்வில் வீண் பலிகள் வரலாம். நினைத்த இலக்கை அடைய வேண்டுமானால் நிதானத்தை நீங்கள் கடைபிடிப்பது அவசியம். எடுத்தோம் கௌத்தம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக செயல்களை மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்ல. தனுசு ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும் போது சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க. எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவை அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு.